அன்பு நேயர்களே, நாம் ஏற்கனவே ஒரு காணொளி வழங்கி இருக்கின்றோம். இஸ்ரேலின் இராணுவ ரகசியங்கள், அணு ஆயுத தளங்கள் உட்பட ஏராளமான உளவு தகவல் மூலமாக இஸ்ரேலின் மிகப்பெரிய இராணுவ இரகசியங்களை கண்டுபிடித்து மிகப்பெரிய வெற்றியும் அடைந்ததாக நாம் தெரிவித்திருந்தோம் இல்லையா? இப்பொழுதோ இஸ்ரேலுக்குள் யூதர்கள், அதாவது வெளியாக்கள் கிடையாது, யூதர்கள் ஈரானுக்கு ஆதரவாக உளவு பார்த்த உளவு சைஸ்களை வேட்டையாடி வருகின்றது இஸ்ரேலிய ராணுவ தரப்பினர். அது சிறிய சிம்பெட் ராணுவ பிரிவு. துபாரியாவை சேர்ந்த 23 வயது இஸ்ரேலிய குடிமகன் ஒருவர் பணத்திற்காக ஈரானுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலிய ஊடகங்கள் துபாரியாவை சேர்ந்த 23 வயது இஸ்ரேலிய குடிமகன் ஒருவர் பணத்திற்காக ஈரானுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதாகவே அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. காசா போர் தொடங்கியதிலிருந்து உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இஸ்ரேலியர்கள் மீதான சமீபத்திய வழக்கில் ஹோட்டல்கள், IDF வீரர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளுக்கு உளவு பார்த்த தகவல்கள் சேகரிக்க 23 வயதான ஜோசப் ஐன் எலி என்பவன் கைது செய்யப்பட்டுள்ளான். அதாவது காசுக்காகத்தான், ஒன்றும் இல்லை, காசு பணத்துக்காக ஈரான் காசை வாங்கிக்கிட்டு இந்த எட்டாப்பர் வேலை பாதித்துறானுகள். யாரென்றால் நமக்கு இந்த எட்டாப்பரை நம்ம அவ்வளவு ஏற்றுக்கொள்ளலையே. எதுவானாலும் போராடி ஜெயிக்கணும், தோக்கணும். அதை விட்டுட்டு எட்டாப்பன் வேலை பார்ப்பது என்பது அது எங்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப இஸ்ரேல் இதுவரைக்கும் 22 பேர் மட்டும் வேட்டையாடி வருகின்றார்கள். அதுல இவன் தான் மிக பேமஸா பார்த்திருக்கிறான். இஸ்ரேல் சின்பேட் உளவுத்துறை நிறுவனம் மற்றும் காவல்துறையின் லஹாப் 433 கடுமையான குற்றப்பிரிவின் கூட்டு விசாரணையை தொடர்ந்து அவர் செப்டம்பரில் கைது செய்யப்பட்டார். கடந்த 2 ஆண்டுகளில் இஸ்ரேலிய ஆட்சி ஈரானுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் அதிகரித்து வரும் மக்களை கைது செய்துள்ளது. இஸ்ரேலுக்குள் தான் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இஸ்ரேலிய ஆட்சி தொடர்பான மில்லியன் கணக்கான மாறுபட்ட மற்றும் விலை மதிப்பற்ற பக்கங்களை கொண்ட ஒரு புதையல் உளவுத்துறை ஈரானுக்கு மாற்றப்பட்டதாக ஈரானிய உளவுத்துறை அண்மையில் அறிவித்திருந்தது. இந்த ஆவணங்களில் ஆட்சியின் முந்தைய மற்றும் தற்போதைய திட்டங்கள், பழைய அணு ஆயுதங்களை மேம்படுத்தல் மற்றும் மறு செயலாக்கம் செய்வதற்கான திட்டங்கள், அமெரிக்கா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளுடனான கூட்டு முயற்சிகள், அத்துடன் அணு ஆயுதங்களின் நிர்வாக அமைப்பு மற்றும் தொடர்புடையவை பற்றிய முழு தகவல்களும் உள்ளன என்று ஈரானிய அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அண்மையில் இஸ்ரேலிய அணுசக்தி மற்றும் இராணுவ நிறுவனங்கள் மற்றும் சாதாரண குடிமக்கள் ஈரானிய புலனாய்வு அமைச்சகத்துடன் ஒத்துழைத்து ஈரானுடன் ஏராளமான ஆவணங்களை பகிர்ந்து கொண்டதாக அவர் மீண்டும் அண்மையில் வலியுறுத்தி தெரிவித்திருந்தார். இந்த ஒத்துழைப்பின் பின்னணியில் 2 நோக்கங்கள் இருந்தன. முதலில் பொருள் ஊக்கத்தொகை மற்றும் பணம் பெறுதல், இரண்டாவதாக ஊழல் நிறைந்த மற்றும் குற்றவாளியான இஸ்ரேலிய பிரதமர் மீதான வெறுப்பு என்று அந்த ஈரானிய அமைச்சர் அறிவித்திருந்தார். இஸ்ரேலின் உள்நாட்டு பாதுகாப்பு நிறுவனம் சின்பெட் முந்தைய ஆண்டை விட 2024 அடையாளம் காணப்பட்ட உளவு வழக்குகளில் 400க்கும் அதிகமான வழக்குகள் இருப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த எண்ணிக்கை 2025 ஆண்டில் முதல் பாதியில் மேலும் அதிகரித்திருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக ஈரானுடனான 12 நாள் போருக்கு பிறகு ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் வகிக்கும் யூத குடியிருப்பாளர்கள் ஈரானிய ஏவுகணைகளை வீழ்த்துவதற்கு தேவையான பாதுகாப்புகளை தயாரிக்காமல் நெதன்யாகு ஆட்சியை ஈரானுடனான போருக்கு இழுத்துச் சென்றதாக நம்புவதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. துப்பாக்கி சண்டையின் போது டெல் அபீப் மற்றும் பீர் சேவா உள்ளிட்ட இஸ்ரேலிய நகரங்களின் ஈரான் பெரும் அழிப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஈரானின் தலைவரின் ஆலோசகரான ஜெனரல் ரஹீம் ஜவாபி போரின் போது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகள் செயலிழந்து விட்டதாக அவர் அண்மையில் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் ஜூலை மாதம் ஆட்சி ஒரு பெரிய விளம்பர பிரச்சாரத்தை தொடங்கியது. இஸ்ரேலியர்கள் ஈரானுக்கு உளவு பார்க்கும் கவர்ச்சியை எதிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி விளைவுகள் எந்த ஒரு நிதி வெகுமதியையும் விட மிக அதிகம் என்று எச்சரித்திருந்தது. 12 நாள் போர் முடிவடைந்து ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த அசாதாரணமான உந்துதல் வந்தது. எளிதான பணம், அதிக செலவு என்ற தலைப்பில் பிரச்சாரம், வானொலி, முக்கிய இணையதள தளங்கள்
மற்றும் சமூக ஊடக தளங்களில் ஒளிபரப்பப்படும். மேலும் இது சின்பெட் மற்றும் தேசிய பொது ராஜதந்திர இயக்குநரகத்தால் வடிவமைக்கப்பட்டது. ஈரானுடன் ஒத்துழைத்ததாக கூறப்படும் இஸ்ரேலியர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது என்பதற்கான தெளிவான குறிப்பாக 5000 ஷெக்கல்கள் உள்ளன. ஈரானிய பணத்தை வாங்கியவர்கள் இப்போது சிறையில் அடைக்கப்பட்டவர் என்றும் தெஹ்ரானுக்கு உதவி செய்தவர்களுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் விளம்பரம் கூறுகிறது. வெளிதான பணம் அதிக செலவு என்று. தனது வீடியோ செய்தியில் உளவுத்துறை அமைச்சர் ஹதீப் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்குள் இன்னும் ஈரானிய படைகளுடன் ஒத்துழைக்கும் ஏராளமான மக்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். ஷின்பெட் ஹோட்டல் ஊழியர் மீது ஈரானுக்கு உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பென் பிகீர் பற்றிய தகவல்கள் கேட்கப்பட்டது. ஈரானிய ஏஜென்ட்களுக்கு சுற்றுலா தலங்களின் புகைப்படங்களை அனுப்பியதாக அந்த நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவர்களின் குற்றங்கள் மற்றும் IDF வீரர்கள் பற்றிய தகவல்களையும் கேட்டதாக கூறப்படுகிறது. ஜெருசலமில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் இது குறித்து இன்னும் மேலதிகமான தகவல் தெரிவிக்கவில்லை. டைபீரிஸில் வசிக்கும் யோசப் ஈரானிய மோகலுடைய ஏஜென்ட்களுடன் தொடர்பு வைத்திருந்தாக சந்தேகிக்கப்பட்டது. அவர் டிஜிட்டல் பணம் செலுத்துவதற்கு ஈடாக உளவு பார்த்தார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. இப்படி ஏராளமான உளவு தகவல்கள் வெளிவந்தம் நிற்கின்றது. இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டேமர் ஹக்பீர் இஸ்ரேலில் உள்ள பல்வேறு குற்ற குடும்பங்கள் மற்றும் குறிப்பிடப்படாத IDF வீரர்கள் பற்றிய உளவுத்துறை தகவல்களை சேகரிக்கவும் அவரிடம் கேட்கப்பட்டதாகவும் இருப்பினும் அவர் இந்த பணிகளை செய்திருக்காக தெரியவில்லை என்று சொல்லப்படுகின்றது. டெட்ஷி அருகே ஒரு ஹோட்டலில் பணிபுரிந்த போது INL தனது பணியிடம் மற்றும் அப்பகுதியில் உள்ள பிற ஹோட்டல்கள் மற்றும் தெற்கு இஸ்ரேலில் உள்ள சுற்றுலா தலங்கள் பற்றிய தகவல்களை ஏஜென்ட்களுக்கு அனுப்பியதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. ஆக ஏராளமான குற்றச்சாட்டுகள் மூலம் இவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். ஈரானுக்குள்ளிருந்து, அதாவது கிட்டத்தட்ட ஈரானிய மோகங்களுடைய ஏஜென்ட்களுடன் தொடர்பு கொண்டதாக கூறப்படும் நேரத்தில் ஒரு பகுதிக்கு கிரிங்கல் ரிசர்வ் பணியில் இருந்தார். ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் அவரது கையாளுநர் தனது கட்டளை அதிகாரியை NIS 1000 1,00,000 அது கிட்டத்தட்ட 30,000க்கு மேற்பட்ட படுகொலை புரிந்துள்ளார் என்றும் சொல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட அது இதுவரைக்கும் பலஸ்தீனத்தில் மோதப்பட்டது என்று சொல்லப்படும். ஆனால் குற்றம் சாட்டவர் அதை பின்பற்றவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டு வழக்கில் சொல்லப்படுகின்றது. எது எப்படி பார்த்தாலும் இஸ்ரேலில் தற்பொழுது அதிகமான முகவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றால் ஈரானுக்கு உளவு பார்த்ததாக. ஆனால் இது இன்னும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கவில்லை. எல்லோரும் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் கைது செய்யப்படுகின்றார்கள். அதாவது ஈரானுக்கு உளவு பார்த்த எந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு அவளுக்குள் இருந்த ஒரு கம்யூனிகேஷன் மூலமாகத்தான் இந்த தொடர்பு பற்றி அறிவிக்கப்படுகின்றது. அவர்களுக்கெல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கான சிறை தண்டனை இஸ்ரேலிய ராணுவ தரப்பால் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. எப்படியாலும் ஆயுள் துறையே கொடுக்கலாம். இந்த 15 ஆண்டெல்லாம் போதாது இல்ல. நிலையில் ஒரு நாட்டு, எந்த நாடு என்றாலும் அது பரவாயில்ல, நமக்கு ஒரு நாட்டின் ராணுவ ரகசியங்களை உளவு பார்த்து இன்னொரு நாட்டுக்கு வித்து பிழைப்பது என்பது, அதுக்கு நான் எனக்கு சொல்ல தெரியும். அதுக்கு வேற வார்த்தைகள் நம்மிடம் இருக்கின்றது. இந்த பொதுபலியில் அந்த வார்த்தையை பயன்படுத்தினால் நீங்க எல்லாம் சண்டைக்கு வந்துடுவீங்க. அதனால் அந்த வார்த்தையை மறைத்து விட்டு யாரா இருந்தாலும், எனக்கு இந்த உளவு வேலை பார்க்கறதெல்லாம் தெரியாது. நமக்கு நம்ம இந்த இன்வெஸ்டிகேஷன்ன்றதுக்காக நாம இந்த வேலைகளை நாம பார்த்து முகந்து மக்களுக்கு கொடுக்க, நான் வேற அரசு கொடுக்கல பாருங்க. எமக்கு கிடைக்கிற தகவல்களை நான் உங்களும் தான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒழிய நான் எந்த ஒரு 2ஆம் தரப்புக்கும் 3ஆம் தரப்புக்கும் நான் கொடுக்கவில்லை. எனில் எமக்கு தருகின்ற தகவல்கள் அப்படிப்பட்ட தகவல் தான். எவ்விடம் இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்ய முடியாது. நாம் இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கவில்லை. எமக்கு கிடைக்கும் தகவல்களை வடித்து எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது என்று வடித்து கழித்து விட்டு உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒழிய நான் இன்னொரு நாட்டுக்கெல்லாம் இந்த ஏஜென்ட் வேலை பார்த்து பணம் உழைக்கும் அங்க போகல. நம்ம அது இதுல ஒரு விருப்பமான துறை, இந்த இன்வெஸ்டிகேஷன் எனக்கு விருப்பமான துறை என்றதுக்காக நாம் எங்களை எல்லாம் புகுந்து யாரிடமெல்லாம் மாட்டில் பால் கறப்பது போன்று நாம் கொண்டு வந்து உங்களிடம் ஒப்படைக்கின்ற ஒழிய நாம் இன்னொரு எட்டப்பெரு வேலைக்கு நாம் எந்த ஒரு உளவு தகவலையும் யாருக்கும் நாம் கொடுக்கவில்லை. அண்மையில் கூட ஒரு இராணுவ தரப்பு ஒரு புலனாய்வு தரப்பு நம்மிடம் நெளி வருகின்றார்.
நான் சில விடயங்களை சொல்லிப்பட்டு சொன்னேன். எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எவ்வளவு இருக்கும் அதெல்லாம் நாங்க பொது வழியில சொல்ல மாட்டோம். எப்படி விருந்தாங்க எங்களுக்குள்ளே நாங்க புதைச்சிட்டு அனுப்பிட்டுறோம். எனவே எங்களுக்கு இந்த உளவு பார்த்து பொழைக்கணும் கொடுக்கணும் என்ற நோக்கம் எமக்கு இல்லை. ஆனால் இந்த மாதிரி எட்டப்பனுக்கெல்லாம் நல்ல தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் நான் குறியாக இருக்கிறேன். ஒருத்தன் நன்றிகளே, மீண்டும் இன்டர்நேஷனல் ரீதியாக சில செய்திகளுடன் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.